வாக்யஜ்ஞேன கல்பதாம். நபோ நபஸ்வத்தஹனாம்புபூமயः சூக்ஷ்மாணி பூதானி பவந்தி தானி பரஸ்பராம்சைர்மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூலசரீரஹேதவः. நபோ நபஸ்வத்தஹனாம்புபூமயः சூக்ஷ்மாணி பூதானி பவந்தி தானி பரஸ்பராம்சைர்மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூலசரீரஹேதவः. ரொம்ப அழகான ஸ்லோகம். நபஹா, நபஹான்னா ஆகாசம். நபஸ்வான், நபஸ்வான் இருக்கு இல்லையா, நபஸ்வான்னா காற்று, வாயு. நபசி ஸ்வயதே இதி நபஸ்வ, நபஸ்வஹ, நபஸ்வான் அப்படின்னு சொல்லி காற்றுக்கு ஆகாயத்தில் சுழல்வதுன்னு அர்த்தம். ஆகாயத்தில் சுழல்வது எது? காற்று. எல்லாம் சம்ஸ்கிருதத்தோட மகிமை. சம்ஸ்கிருத பாஷையை படிக்கிற போது இதெல்லாம் தெரியும். நபோ நபஸ்வான். அப்புறம் அடுத்தது என்னது? தகன. தகனம்னா என்ன? எரிக்கிறது, நெருப்பு. அம்பு, அம்புனா தண்ணீர். பூமயா, பூமின்னு அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே காம்பவுண்டாக போட்டுவிட்டார். நபோ நபஸ்வத்தஹனாம்பு பூமயா, பஞ்சபூதங்கள். அப்புறம் சூக்ஷ்மாணி பூதானி பவந்தி தானி. அக்னி அம்பு, அம்பு ஜலம், பூமி ஜாயமானம், சூக்ஷ்மம் ஜாயத்தே. அதனால் இது சூக்ஷ்மபூதங்கள்ங்கிறார். அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதங்கள். சூக்ஷ்மாணி பூதானி தானி பவந்தி, தானி பூதானி சூக்ஷ்மாணி பவந்தி. ஆக இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்குது. பரஸ்பராம்சைஹி மிலிதானி பூத்வா, இது பஞ்சீகரணம். பரஸ்பராம்சைஹின்னு அர்த்தம் ஒன்றினுடைய அம்சம் இன்னொன்றில் கலக்கிறது. பரஸ்பராம்சைஹி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சீகரணம் ஞாபகம் இருக்கணும். எல்லாம் தத்துவபோதம், பஞ்சீகரணம் ஒப்பிடுக. பரஸ்பர அம்சைஹி, பரஸ்பர அம்சைஹின்னா என்ன அர்த்தம்? ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அம்சம் வாயுவிலையும் இருக்குது. அதாவது மற்ற 4 பூதங்களுடைய அம்சம் ஆகாசத்துலையும் இருக்குது. ஒரு பூதத்துலேயும் அந்தந்த பூதத்தோட பாதி அம்சமும் மற்ற பூதங்களுடைய அரைக்கால் அம்சமும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆகாசம் நாம் இப்போ அனுபவிக்கிற ஆகாசம் பியூர் ஆகாசம் கிடையாது. பியூர் ஆகாசம் சூக்ஷ்ம ஆகாசம். இப்போ அனுபவிக்கிற ஆகாசத்தில் பாதி பங்கு தான் ஆகாசம், ஸ்பேஸ். பாக்கி அரைக்கால் வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி 4 இருக்குது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்தூல ஆகாசத்திலே இருக்குது. அதே மாதிரி அனுபவிச்சுருக்கிற காற்றுலையும் ஆகாசத்தோட அரைக்கால் பங்கு. அப்புறம் வாயு அரை பங்கு இருக்குது. மற்றதெல்லாம் அரைக்கால் பங்கு இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. அதே தான் ஜலத்துக்கும் அக்னிக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் இதுதான். அதைத்தான் சொல்கிறார். பரஸ்பர அம்சைஹி மிலிதானி பூத்வா, மிலிதானி ஸ்தூலானி பூத்வா ஸ்தூலசரீர ஹேதவஹ பவந்தின்னு படிக்கணும். ஸ்தூலசரீர ஹேதவஹ பவந்தி அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும். ஸ்தூல சரீரத்துக்கு இது ஹேது.
அப்படிங்கிறார். அப்போது என்ன சொல்கிறார், இந்த சரீரத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்குறார், பாஞ்ச பௌத்திகம் ஷரீரம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், சப்ததாதுபிஹி அங்கை ரூபாங்கைஹி அகம் மமேதி பிரதிதம் ஷரீரம். முதல்ல இதில் என்ன சொன்னார், சாப்பிட்ட சாப்பாடு இத்தனை மயமாயிருக்கு, உண்ட உணவு ஸ்தூல பாகம், மத்தியம பாகம், சூக்ஷ்ம பாகம்னு மூன்றாக பிரிந்து ஊனாகவும் எல்லாம் ஊனாகவும் எலும்பாகவும் ஊனுக்குள்ளும் உயிராற்றலாகவும் சொல்லணும். ஊனுக்குள்ளும் உயிராற்றலாகவும், அது இல்லை ஸ்லோகத்தில் இல்லை, நாம் அதை சேர்த்துக்கலாம். ஊனுக்குள்ளும் உயிராற்றலாகும். ஏன்னா இன்னொரு சரீரத்தை உற்பத்தி பண்ணுற சக்தி உடம்புக்கு இருக்குது. வேற ஒரு சரீரத்தை உற்பத்தி பண்ணுற சக்தி இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. எப்படி ஒரு மரத்துலையும் இன்னொரு மரத்தை உண்டு பண்ணுற சக்தி அந்த மரத்துக்கு இருக்கோ, எந்த பொருளையும் தன்னிடத்திலிருந்து இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணுற சக்தி இருக்குது. ஆக இப்படி இந்த உடம்பு அப்படிப்பட்டது. ஆனால் இதை சொல்கிறார், இது ரொம்ப சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்னு ஒரு சொல்கிறார். இந்த சரீரம் பாஞ்ச பௌத்திகம், 5 எலிமெண்டல். 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னால் பஞ்சபூதங்கள், எலிமெண்டல்னு சொன்னால் பௌத்திகம், பூதங்களால் உருவானது பௌத்திகம். பூதங்கள்ங்கிறது பஞ்சபூதங்கள், பௌத்திகம்னு சொன்னால் பூதங்களிலிருந்து தோன்றியது. இது பௌத்திகம்ங்கிறது பொதுவாக சொல்லிட்டார் அவர். நபோ நபஸ்வத்தஹனாம்பு பூமய சூக்ஷ்மானி பூதானி தானி பவந்தானி சூக்ஷ்மானி பூதானி பவந்தி அப்படிங்கிறார். நீங்கள் விபக்தியெல்லாம் ரொம்ப பார்த்தா கஷ்டம். ஆகையினால பொதுவாக ஸ்டேட்மெண்ட் பஞ்சபூதங்கள் அப்படி சொல்கிறார். பஞ்சபூதங்கள் அவைகள் நுண்மையான பஞ்சபூதங்களாக இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் ஃபுல் ஸ்டாப், இல்லாட்டி செமிகாலன். பஞ்சபூதங்கள் அவைகள் நுண்மையான பூதங்களாக தன்மை உடையவைகளாக இருக்கின்றன. அந்த நுண்மையான தன்மை உடையவைகள் ஒன்றுக்கொன்று கலந்து பருஸ்தூலமாக ஆகின்றன. ஒவ்வொன்றும் தன்னுடைய அம்சங்களால் சேருவதன் மூலம் ஸ்தூலமாகின்றன. அந்த ஸ்தூலமாகின்றவைகள்தான் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு காரணமாகின்றன. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஸ்தூல சரீரம் இருக்குது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு காரணம் என்னன்னா பஞ்சீகிருத பஞ்சமகாபூதங்கள். பஞ்சீகிருத பஞ்சமகாபூதத்துக்கு மூலம் எதுன்னா அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதங்கள். அதோட நிறுத்தின்னு விட்டார். இந்த அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா மாயையினுடைய சுத்த மாயையினுடைய தாமசாம்சத்திலிருந்து வந்தது. அதெல்லாம் இங்கே சொல்லலை. சுத்த மாயையினுடைய தமப்பிரதானத்திலிருந்து வந்தது. அதெல்லாம் நான் இப்போ அந்த பாடத்துக்கு போகல. சத்வப்பிரதானம், ரஜப்பிரதானம், தமப்பிரதானம். அதாவது சுத்த மாயையினுடைய தமஸிலிருந்து வந்து அதுலேருந்து தான் பஞ்சபூதங்கள்லாம் வருகிறது. ஆனால் அந்த மாயையில் அந்த தமஸ்லையும் சத்துவம் இருக்குது, ரஜஸ் இருக்குது, தமஸ் இருக்குது. நீ மறக்கப்படாது. ஆக மாயை என்ன பண்ணுறோம், மாயை வந்து 3 குணம், சத்வம் ரஜஸ் தமஸ். அதில் சுத்த சத்வம், சுத்த ரஜஸ், சுத்த தமஸ். சுத்த தமஸ்லையும் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்கு. அதே மாதிரி சுத்த சத்வத்திலையும் சுத்தமாயில சுத்த சத்வத்திலையும் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்கு. இது ஹை லெவல். இதுலேயும் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்கு. இங்கேயும் தமஸ்லையும் சத்வம் ரஜஸ் தமஸ் இருக்கு. அந்த தமஸ்லேருந்து தான் பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. அதை பற்றிலாம் அவரே சொல்ல போகிறார். நம்ம இதெல்லாம் கவனமாக படிப்போம். நபோ நபஸ்வத்தஹனாம்பு பூமயः
சூக்ஷ்மாணி பூதானி பவந்தி தானி பரஸ்பராம்சைர்மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூலசரீரஹேதவः. நபோ நபஸ்வத்தஹனாம்புபூமயः சூக்ஷ்மாணி பூதானி பவந்தி தானி பரஸ்பராம்சைர்மிலிதானி பூத்வா ஸ்தூலானி ச ஸ்தூலசரீரஹேதவः.